எல்லோருக்கும் வணக்கம். ஓகே. இன்னைக்கு நம்ம என்னென்ன நியூஸ் இருக்கு, என்னென்ன முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஷேர் மார்க்கெட் நியூஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த சம்மருங்க. ஸோ கோடை வெப்பம். இதனால என்ன இருக்குன்னா, மின்சார தேவை ரொம்ப அதிகமாக இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஆக்சுவலா. கரெக்டா சம்மர். ஆனால் அதுக்குள்ளேயே நமக்கு வந்து பீக் டிமாண்ட்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ மார்ச் எண்ட்ல வந்து சொல்றாங்க 215.8 ஜிகாவால்ட் பீக் தேவை இருக்கான். ஏப்ரல் இது வரைக்குமே 239.7 ஜிகாவால்ட் வந்திருக்கான். ஸோ இந்த வருடத்துக்குள்ள 271 ஜிகாவாட் இது ரெக்கார்டு வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இவ்வளோ அதிகமாக தேவைப்படுது பார்த்தீங்கன்னா, வெப்பநிலை வந்து 40 to 45 டிகிரி செல்சியஸ் வந்து மத்திய பிரதேஷ், ஒடிசா, யூபி, பீகார், ஜார்க்கண்ட், ஏன் நம்ம ஊர்ல நிறைய தான் இருக்கும். பயங்கரமா இருக்கு. இதனால ஏசி ஓடுது, ஃபேன் ஓடுது, ரெஃப்ரிஜரேட்டர் யூஸ் பண்றோம். அப்புறம் இண்டஸ்ட்ரி, ஆஃபீஸ், ஹோம் எல்லாத்துக்குமே தேவைப்படுது. ஸோ இதனால பயங்கரமா வந்து பவர் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பிஎஸ்இஇஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னு சொல்றாங்கன்னா, அது ஒரு திட்டம். அதன் மூலமா பவர் வந்து நிறைய வச்சு யூட்டிலிட்டி பண்ண போறாங்க. ஸோ அதை வச்சு குறைக்கலாமா இது அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க. இது வந்து கவலைப்பட வேண்டிய விஷயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இதனால மான்சூன் கம்மியாகலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹைட்ரோ பவர் ஜென்ரேஷன் குறையலாம் அப்படிங்கிறாங்க. கேஸ் அண்ட் பவர் வந்து அதிகமாக இருக்கும் கோல் அண்ட் கேஸ்க்கு அப்படிங்கிறாங்க. ஸோ தெரிலங்க. இப்படியே இந்த மாதிரி சம்மர் போனால் என்னதான் பண்ணுற சொல்லுங்க. எல்லாரும் ஏசி தான் யூஸ் பண்ணுறாங்க, யூஸ் பண்ண முடியும். ஃப்ரிட்ஜ் தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணுற வரைக்கும் பவர் பீக் டிமாண்டில் தாங்க இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டேட்டா வந்து ஷேர் மார்க்கெட் பற்றி. அவங்க என்ன சொல்கிறாங்க, ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து ஷேர் மார்க்கெட் வெளியே போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீசெண்ட் ட்ரெண்டை வச்சு அவங்க வந்து கணிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து 5503 கோடி வந்து நெட் செல்லராக இருக்காங்க. ஸோ 6 இயராக அக்குமுலேட் பண்ணுறவங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நெட் செல்லர் ஆகுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடே ட்ரேடர்னு சொல்லுவாங்க. சிங்கிள் டே ட்ரேடர் வந்து ஃபினான்ஷியல் 19ல வந்து 23% இருந்தாங்க, 25ல 19% இருந்தாங்க, இந்த இயரில் 23% அவங்க அதிகமாக இருக்காங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்டர், அதாவது குறைஞ்சது 100+ டேஸில் இருக்கிறவங்க ஃபினான்ஷியல் 25ல வந்து 2.1%, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5% இருந்தாங்க. ஃபினான்ஷியல் 26ல 1.6 ப்ளஸ் எல்லாம் சேர்த்து இப்போ 3%, 2% குறைஞ்சிருக்காங்க. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீசன் வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ் தாங்க. அப்புறம் வந்து வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குது. சீக்கிரமே எல்லாரும் ப்ராஃபிட்டை புக் பண்ண நினைக்கிறாங்க போல. யாருமே ஏன்னா நான் ஒரு வருஷம் இருந்தேன்னா எனக்கு பேங்க் எஃப்டி அட்லீஸ்ட் பீட் பண்ணும் இல்லையா, அதை விட பெட்டராக வந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போயிடுறாங்க. போடுறேன் 100 டேஸ்க்குள்ள எனக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் வந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போகிறாங்க. யாருமே லாங் டைம் இருக்கிறதுல. பட் இதே சமயத்தில் டொமஸ்டிக் இன்வெஸ்டன் ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 8.5 ட்ரில்லியன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி ஐபிஓவும் எக்கச்சக்கம் வருதுங்க. ஸோ பார்க்கலாம் இது எங்கே போய் முடியுங்க. ரீட்டைலாம் வெளியே போகிறாங்க. இது வந்து ஒரு நல்ல சைனா கெட்ட சைனான்னு தெரில. போய் எங்கே இருக்கிற பார்ப்போம். நெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி ஒரு நியூஸ் தான். இந்த அதாவது பாரத் ஏர்டெல் இருக்குல்ல, அந்த வாரதி அவங்க குரூப்பில் வந்து ஏஎக்ஸ்ஏ லைஃப் அப்படின்னு ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி வச்சுருக்காங்க. அதோட 85% ஸ்டேக்கை வந்து இந்த ப்ருடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குல்ல, அவங்களோட விற்க போகிறலாம் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதோட வேல்யூவேஷன் வந்து 7000 to 8000 கோடி அப்படிங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி உங்களோட 15% ஸ்டேக்கை வந்து 361 அப்படின்னு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அவங்ககிட்ட ஒரு இன்சூரன்ஸ் அவங்களுக்கு விற்றுருக்காங்க லாஸ்ட் இயர். ஸோ மிச்சம் இருக்குது 85% வந்து விற்க போகிறாங்க. ஸோ வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா 3000 கூட அதிகமாக இருக்குங்க அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட. அவங்க 3000 கூட தான் இருக்கும்னு நினச்சாங்க. இப்போ 7000 to 8000 கோடி, 2 மடங்கு அதிகமாகி விற்கிறாங்க. வேல்யூவேஷன் ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து நம்மளோட ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்தியாவில் இன்சூரன்ஸ் வந்து 100% அக்குமுலேட் பண்ணலாம்னு ஓனர்ஷிப் வச்சுக்கலான்னு ரீசெண்டாக நம்ம ரூல் சேஞ்ச் பண்ணோம். அதோட இதுதான் அந்த ஃபாரத் ஆக்ஸா லைஃப் ஃபண்டமெண்டல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நம்புறாங்க. ஸோ அதனால இதை வந்து இவ்வளோ ரேஷியோ கொடுத்து வாங்குறாங்க. ஸோ பார்க்கலாம். இது வந்து ப்ரொடென்ஷியல் வந்து யூகே பேஸ்டு குளோபல் இன்சூருங்க. இவங்க இந்தியாவில் வந்து ரொம்ப அக்ரெசிவாக வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. இவங்க ஆல்ரெடி ஐசிஐசி கூட வச்சுருந்தாங்க. ஐசிஐசியில் ப்ரொடென்ஷியல் வச்சுருந்தாங்க. இப்போ தனியாக வந்து அவங்களே ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு பெருசாக ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அண்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரேம்ஜி அப்படின்னு ஒருத்தர் உண்டுங்க. அசீம் பிரேம்ஜி. இவர் வந்து ஒரு பிரபலமான இன்வெஸ்டர். இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, மகாராஷ்டிராவில் ஒரு நியூ இயரா ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. நம்ம 2-3 நாள் இதில் பார்த்தோம். ஜேஎம் ஃபினான்ஸில் வந்து சில ப்ரைவேட் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்களா. ஸோ அந்த மாதிரி இந்த பிரேம்ஜி வந்து நியூ இயரா ஹாஸ்பிட்டலில் வந்து ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருங்க. இந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா 2016 ஆரம்பிச்சது. ஸோ 2 ஹாஸ்பிட்டல் தான் இருக்குது. நாக்பூர் அண்ட் நவி மும்பையில் இருக்குது. மொத்தமாக 350 சீட்ஸ் தான் இருக்குது. ஆனால் அவங்க டார்கெட் வந்து 800 பெட்ஸ் வச்சுருக்காங்க. நியூ ஹாஸ்பிட்டல் வந்து 3 வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா பிளானில் இருக்காங்க.
ஸோ இது ஹெல்த் கேரில் வந்து அவங்களுக்கு இந்த பிரேம்ஜி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் வந்து ஸ்ட்ரக்சரல் கேப் இருக்குது ஹெல்த் கேரில், ஸோ அதனால் இதில் வந்து ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாரு. இது எனக்கு கொஞ்சம் நல்ல ஹாஸ்பிட்டலாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரு போல இருக்கு. ஸோ ப்ரீவியஸாக இவர் வந்து 2 ஹாஸ்பிட்டல் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருங்க. ஒன்று வந்து மணிப்பால் ஹாஸ்பிட்டல் வந்து வேரியஸ் ஹெல்த் கேர் ஸ்டார்ட் அப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. மேபி இவர் வந்து ஹெல்த் கேரில் வந்து நிறைய வரலாம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறான்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம இப்போ தான் பார்த்தோம், ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து ஷேர் மார்க்கெட்டு வெளியே போயிருக்காங்கன்னு. அதே தான் வந்து ஏஎம்சி ரிசல்ட் வந்து வெளியாகுதுங்க. ஆதித்ய பிர்லாவும் யூடிஐயும் ரிசல்ட் வெளியே விட்டுருக்காங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ரொம்ப கம்மிங்க. ஸோ ஆதித்ய பிர்லாவில் பார்த்தீங்கன்னா -18% டிக்ளைன் ஆயிருக்கு. அதே மாதிரி ஏன்னா எஸ்ஐபி கான்ட்ரிபியூஷன் இருக்குது, நியூ எஸ்ஐபியும் இருக்குது, பட் அமௌண்ட் வந்து குறைஞ்சிருக்குங்க. கான்ட்ரிபியூஷன் எஸ்ஐபி அமௌண்ட் வந்து ரொம்ப டவுன் ஆயிருக்கு. பட் அதர் லாஸ் எல்லாம் சேர்த்து அவங்க மொத்தமாக 33 கோடி லாஸ் தான் காட்டியிருக்காங்க. எதுனா ஆதித்ய பிர்லா ஏஎம்சி நல்லா ஏறிச்சுங்க அந்த ஏஎம்சி. அதே மாதிரி யூடியும் அப்படி தான். யூடி வந்து 51 கோடி லாஸ் காட்டியிருக்குங்க கிட்டத்தட்ட போன வருஷம் இந்த வருஷத்துக்கும். அவங்களுக்கு எல்லாமே அது எஸ்ஐபி இன்ஃப்ளோலாம் அதிகம் தான், பட் ஸ்டில் அவங்களோட இது வந்து லாஸ் தான் காட்டியிருக்காங்க. ரெவன்யூ கம்மியாக இருக்குது, டோட்டல் இன்கம் கம்மியாக இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க, எய்ம்ஸு சில எய்ம்ஸு வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க, பட் சில எய்ம்ஸு இப்போ ஐசிஐசி ப்ரொடென்ஷியல் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருந்தாங்க, ஹெச்டிஎஃப்சி கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க. மேபி பார்க்கலாம் அது என்ன பேசிஸில் அவங்க ரிசல்ட் கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் வந்து மாருதி சுசுக்கிங்க. ஸோ ரெக்கார்டு 23.4 லட்சம் கார் ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். ஸோ இது வந்து ஒரு ஒரு பெரிய இதுதாங்க. ஸோ சுசுக்கி மாருதி சுசுக்கி வந்து ஒரு இந்தியாவில் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி பிராண்ட் சொல்லலாம். எல்லாருமே நிறைய கார் இதில் வச்சுருப்போம் இல்லையா? இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன் டைம் தான் வாங்கினீங்கன்னா எங்கேனாலும் உங்களால் சர்வீஸ் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி இதை பற்றி நிறைய சொல்லுவாங்க. பட் இதோட காஸ்ட்லி கம்மி, ஐ மீன் காஸ்ட் கம்மியாக இருக்கும், சர்வீஸ் கம்மியாக இருக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ஈஸியாக அஃபோர்டபுள் பண்ணிக்க வேண்டிய காரை விற்கிறதுனால மேபி அவங்களோட இவ்வளோ சேல்ஸ் பண்ண முடியும் நான் நினைக்கிறேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் எஸ்யூவி கொஞ்சம் ஹை அண்ட் மாடலில் போடுறாங்க. பட் ஸ்டில் இவங்க வந்து லாஸ்ட் இயரில் வந்து 23.4 கார் விற்றுருக்காங்க. பெரிய விஷயம் தாங்க. டாப் மாடல் எது சொல்கிறாங்க, டிசையர், ஃப்ராங்ஸு, ஸ்விஃப்ட், எர்டிகா, பலினோ இதில் வந்து நிறைய விற்றுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி 4 பிளான் இருக்கு. இப்போ 5th பிளான் வந்து மார்ச் 2026 வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. அது ஒரு 10 லட்சம் யூனிட்டுக்கானது. டார்கெட் 40 லட்சம் யூனிட் வச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சக்ஸஸ் வந்து முக்கியமாக ஜிஎஸ்டி வந்து குறைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. 45 வருஷம் இந்தியாவில் இருக்கிறாங்க, 17 மாடல் வச்சுருக்காங்க, ரூரல் அண்ட் அர்பன் ரெண்டுமே சேர்ந்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இந்தியாவில் ஒரு பெரிய குளோபல் ஹப்பாக வந்து அவங்க டெவலப் ஆகிட்டே வராங்க மாருதி சுசுகி. அப்புறம் டாடா கேபிட்டல், டாடா குரூப்லேருந்து வெளியே வந்து ரீசெண்டாக வந்த ஒரு ஐபிஓ கம்பெனி 43% ப்ராஃபிட்டாக இருக்குங்க, 1502 கோடி. ஸோ என்பிஎஃப்சியில் இருக்கிற ஒரு கம்பெனிங்க, அது ஒரு பெரிய விஷயம் தான், ஒரு நல்ல கம்பெனியும் கூட. ஸோ நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1502 கோடி வந்து 2026 இருக்குது. 2025 1052 கோடி தான் இருக்குது. கிட்டத்தட்ட 1025 கோடி அதிகமாக இருக்குங்க. ஸோ ப்ராஃபிட் வந்து ஏரியா 43% அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களோட ஃபோக்கஸ் ஏரியானா ரீட்டைல், அன்செக்யூர் லோன் கொடுக்குறாங்க, அஃபோர்டபுள் ஹவுசிங் கொடுக்குறாங்க, எம்எஸ்எம்இன்னு கொஞ்சம் காஷனாக தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த ரீட்டைலு எம்எஸ்எம்இ சேர்த்து மட்டுமே பார்த்தீங்கன்னா 86% இருக்குது. எங்களுடைய அஃபோர்டபுள் ஹவுசிங் கம்மியாக தான் இருக்குங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து கொஞ்சம் கண்காணிப்பில் இருக்கோம் எம்எஸ்எம்இ லோன் கொடுக்கும்போது அப்படிங்கிறாங்க. ஏன்னா எம்எஸ்எம்இ நிறைய இஷ்யூ இருக்குது இல்லையா, அதனால் சப்ளை செயின் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது, இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க ஏஐ யூஸ் பண்ணி நிறைய பண்ணுறாங்க, ஏஐ டூல் யூஸ் பண்ணி லெண்டிங் இதெல்லாம் எடுக்கிறாங்க. ஸோ அதனால் காஸ்ட்டும் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஐனாலே நிறைய சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஐ வந்து எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுதுங்க, நாட் ஓன்லி ஐடி, நிறைய இடத்துல வேலை வாய்ப்பும் பறிக்குது. நெக்ஸ்ட் இன்னொரு டாட்டா நியூஸ். டாட்டா என்ன பண்ணுறாங்க, ஜியோ ஃபேக்ட்ரி வந்து 2027 வந்து ரிவல்யூஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து அக்ராட்டா அப்படின்னு வச்சுருக்காங்க அவங்களோட பேட்டரி கம்பெனி. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 14 ஜிகாவாட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு தெரிலங்க. நல்ல ஒரு கம்பெனி தான் நினைக்கிறேன். அந்த கம்பெனி ஃபஸ்ட் வரட்டும், அவங்க வந்து வெளியே கொண்டு விட்டு அப்புறம் பார்ப்போம். அப்புறம் அமேசான் இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா 2500 கோடி வந்து அவங்களோட எம்ப்ளாய்க்கு செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நல்ல விஷயங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க, டெலிவரி பண்ணுற அசோசியேட்டு அவங்க ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே என்ன பண்ண போகிறாங்கன்னா இன்சூரன்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஹெல்த் அண்ட் வெல்னஸ்க்காகவே கிட்டத்தட்ட 2500 கோடி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய சொல்லியிருக்காங்க. கூலிங் இன்ஸ்டாலேஷன் வைக்க போகிறோம், என்ஹான்ஸ்டு வென்டிலேட்டர் வைக்க போகிறோம், ஃபேன் வைக்க போகிறோம், கூலர் வைக்க போகிறோம், கோல்டு வாட்டர் வைக்க போகிறோங்கிறாங்க, அண்ட் மெடிக்கல் அண்ட் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் கவர் கொடுக்க போகிறோங்கிறாங்க. அப்புறம் நிறைய இந்த மாதிரி அவருக்கு நிறைய பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நல்ல விஷயம் தாங்க, இது நல்லா பண்ணணும் அவங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம், எம்ப்ளாய்க்காக 2500 கோடி செலவு பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் தாங்க. ஸோ இதாங்க. அதுக்கப்புறம் இன்ஃபோசிஸ் இன்றைக்கி இது பயங்கரமாக அடி வாங்கியிருக்குங்க, 1600 சம்திங் இருக்குது. பயங்கரமான அடி. ஆக்சுவலி இது வந்து ஒரு 2 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஒவ்வொரு குவார்ட்டருக்கு ரிசல்ட் வரும்போது இன்ஃபோசிஸ் செம்மையாக அடிப்பாங்க. நான் அப்போலாம் அப்டேட் பண்ணேன். அதுமாதிரி இன்னைக்கு கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன்.
ரெவன்யூ எல்லாம் ஓகே தான், அவங்களோட கைட்லைன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து 4 to 6 எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, இவங்க கொடுத்துரு 1.5 to 3.5. ஸோ அதனால் அந்த கைட்லைன்ஸ்லாம் செம்மையாக போட்டு அடிக்கிறாங்க. இது வந்து ரிசல்ட் ஓகேவாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் கைட்லைன்ஸ் கொடுக்கல சொல்லுங்கள். ஸோ அதாங்க, டிசிஎஸ் கைட்லைன் கொடுக்கல, ஹெச்சிஎல்லும் செம்மையாக அடி வாங்குது. ஸோ பார்த்து எல்லா சாஃப்ட்வேர் கம்பெனியும் பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்கு. பார்ப்போம் இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. எல்லா ஐடியும் அடி வாங்குதுங்க, மிட் கேப், லார்ஜ் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே. ஸோ திஸ் இஸ் அ ரைட் டைம் ஐ திங்க். நீங்கள் ஐடி செக்டாரில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை ஐடியோட இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் வாட் எவர். பட் பிஃபோர் டேக்கிங் யுவர் ஓன் அட்வைசரோட கமெண்ட்ஸ் கேட்டு அட்வைஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஐ மீன் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.